என்னாச்சுண்ணே? இன்னைக்கு இந்திராவுக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்போ அதனாலதான் சீக்கிரமா ஆபீஸ் போயிட்டாலும் என்னவோ? அவ ஆக்சுவலி என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. அவ தான் மீட்டிங் இருக்குன்னு எனக்கு சொன்னதே. என்னாச்சுமா? இந்திரா ரூம்ல இருக்காளா? இல்ல பெரியப்பா, அக்கா பாவை 2 பேருமே ரூம்ல இல்ல. பாவையும் இல்லையா? இல்ல பெரியப்பா. அதுக்குள்ள ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா போயிருப்பா? ஒருவேளை இந்திராவே பாவையை டிராப் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காளா என்னவோ? நேத்து தானே பாவைக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஸ்கூலுக்கு கூட்டு போயிருப்பா? ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்கலாம்ல. நான் கால் பண்றேன். என்னாச்சுண்ணே? ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அவ டிரைவிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் கூப்பிடுவா. என்ன இருந்தாலுமே இவ்வளோ காலையில யார்கிட்டயும் சொல்லாம ஏன் போகணும்? ஏங்க, இந்திராணி என்ன சின்ன குழந்தையா? எங்க போனாலும் ஆபீஸ்க்கு தானே வரப்போறா. நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க இப்போ? சரி காளி, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. என்ன பாது அக்கா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க எப்போ போனாங்க, எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியலப்பா. எல்லாமே உங்களால வந்ததுதான்டா. நீயும் அம்மாவை சேர்ந்து ஓவர் ஆடினீங்கல்ல, அதான் அவ தாங்க முடியாம போயிட்டா. பா என்னப்பா சொல்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? அந்த அயலியும் சிவாவையும் வீட்டு விட்டு போக சொன்னோம். அது தப்பா? அதனாலலாம் எதுவும் அக்காவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இந்திராணி ஒன்னும் அந்த காரணத்துக்காக மட்டும் போயிருக்க மாட்டா. பின்ன அவ பெருசா மதிக்கிறது நம்மள தான்டா. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? அதனாலதான் உன் அம்மாவை நம்பி குழந்தைய அங்க விட்டுட்டு போனா. ஆனா என்ன நடந்துச்சு? அந்த சின்ன குழந்தைய சித்திரவதை பண்றத அவ கண்ணு முன்னாடி பார்த்திருக்கா. பெத்த மனசுடா, அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? ஆனா அதெல்லாம் விட அவளுக்கு என்ன பெரிய வலி தெரியுமா? நம்ம மேல அவ வச்சிருந்த நம்பிக்கை சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. சொந்த குடும்பமே அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி நடந்துகிட்டா அவளால வேற என்ன பண்ண முடியும்? அதான் அவ போயிட்டா. இப்ப சந்தோஷமா இருக்குல்ல உனக்கும் அம்மாவுக்கும்? இனிமே இந்திராணி உங்களுக்கு எந்த தொந்தரவாவும் இருக்க மாட்டா. டேய், மனசறிஞ்சு சொல்லுடா. இதுவரைக்கும் இந்திராணி நம்ம யாருக்காவது எதிரியாவது குறை வச்சிருக்காளா? அவளுக்கு ஏண்டா இப்படி ஒரு நிலைமை? படிச்சு சொன்னேனடா, கேட்டீங்களாடா நீங்க? தலை எழுத்துறா. சரிப்பா, நம்ம இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அக்கா அங்க இருக்காங்க, கண்டுபிடிச்சாவணும்பா. எங்க போயிருப்பா? நாம அவளுக்கு கொடுத்த வலிக்கெல்லாம் எங்க ஆறுதல் கிடைக்குமோ அங்கதான் போயிருப்பா. சொல்லுங்க சித்தப்பா. இதமா என்னம்மா இது? எங்க போன? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சித்தப்பா? நம்ம ஆபீஸ்ல தாமா இருக்கேன். அப்போ இந்நேரம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமே. சொன்னாங்க. ஏம்மா இப்படி பண்ண? எதா இருந்தாலும் பேசிக்கலாம், நீ முதல்ல வா. இல்ல, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே ஆபீஸ், பிசினஸ், சேனல் எல்லாத்தையுமே நீங்களே பாத்துக்கோங்க. நான் எல்லாத்துல இருந்து விலகிக்கிறேன். என்னம்மா இதுடா? ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கற? நான் ஏன் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன்? இதுக்கப்புறமாவது நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, சொன்னா கேளு. நேத்து நடந்ததை நினைச்சு பார்த்தா நானும் என் குழந்தையும் உங்களுக்கு இவ்வளவு நாளா எவ்வளவு பாரமா இருந்திருக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இதுக்கப்புறமும் அங்க இருக்கிறது சரி வராதுன்னு நினைச்சு வந்துட்டேன். என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. ஏமா, உனக்கு மத்தவங்க மேலதானே கோவம்? நான் என்னம்மா பண்ணேன்? என்கிட்ட கூட ஏமா ஒரு வார்த்தை சொல்லல? நீங்களும் அந்த வீட்டுல தானே சித்தப்பா இருக்கீங்க. உங்களால மட்டும் பாவம் என்ன செஞ்சிட முடியும்? மாமா, இந்த குடும்பங்கிறது எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தானே. நீங்களே சொல்லுங்க மாமா. இந்த வீட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு ஆளுக்கு பிடிக்குதுன்னா மத்த யாருக்குமே பிடிக்கல. அப்ப அந்த ஒருத்தர் சொல்றது மட்டும் தான் நடக்கணுமா? இல்ல குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க சொல்றது நடக்கணுமா? மத்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை தானே அந்த ஒரு ஆளும் கேட்கணும். அப்படிதான் அயலியும் சிவாவும் இந்த வீட்ல இருந்தது எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. ஏன் உங்களுக்கு கூட தான் விருப்பம் இல்ல?
அப்படி இருக்கும்போது அண்ணி நாங்க சொல்றது தானே கேட்டிருக்கணும். இங்க அப்படியா நடந்துச்சு? இல்லையே மாமா. அண்ணி ஒரு ஆளுக்காக எல்லாரும் இத்தனை நாள் அந்த அயலியும் சிவாவையும் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க போயிட்டாங்க. இதுல என்னோட அத்தையோட தப்பு என்ன இருக்கு? அயலி இந்த வீட்டை விட்டு போனதும் அவளோட தனிப்பட்ட விருப்பம். இதுல நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு இன்னும் இந்த குடும்பத்தை பத்தி சரியா ஒண்ணும் தெரியலம்மா. அதான் இவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க. இந்திராணி இதுவரைக்கும் இந்த வீட்ல யாரையும் கெட்டு போக விட்டதில்ல, விடவும் மாட்டா. அவ எப்பவுமே சரியான முடிவை தான் எடுப்பா. அப்படி இருக்கும்போது அவ எடுக்கிற முடிவை எல்லாரும் ஏன் கேட்க கூடாது? இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னா அதுவும் இந்திராணி எடுத்த முடிவுதான். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த வீடு, சேனல், ஆபீஸ்னு எல்லாமே இந்திராணியால தான் வந்துச்சு. இந்த குடும்பத்தோட கௌரவம், செல்வாக்கு, மரியாதை எல்லாமே இந்திராணியோட ஹார்ட் ஒர்க்னால தான் வந்துச்சு. இது எல்லாமே அவளோடதுதான். எல்லாமே அவங்களோடதுதான். அப்போ இதுல நமக்குன்னு பங்கு இல்லையா மாமா? ரித்திகா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? இரு, இதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அப்புறம் இதனால நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. என்னப்பா? இரு 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 நீ கேட்டது கரெக்ட் தாமா. எல்லாருக்குமே இந்த வீட்டு சொத்துல பங்கு இருக்கு. ஆனா இது எல்லாமே அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்திராணி தான் அதை மீட்டு கொண்டு வந்தா. இது எல்லாத்துக்குமே இந்திரா தான் பவர் ஆஃப் அட்டர்னி. அவ பெர்மிஷன் இல்லாம இங்கிருந்து யாரும் ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது. நீ இல்லாம எங்களால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுமா. அதனால நீ அங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்லு இந்திரா, நாங்க என்ன செஞ்சா நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு. இல்ல சித்தப்பா, நான் கேக்குற விஷயத்த உங்களால செய்ய முடியாது. நான் வரல, நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, நீ என்னன்னு சொல்லுமா, நான் கேக்குறேன்ல. சரி சித்தப்பா, நான் கேக்குறத நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நீங்க கேக்குறதால நான் சொல்றேன். நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா அயலியும் சிவாவும் என் கூட தான் வருவாங்க.